ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு குக் வீடியோ தான். ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்செட்டோட வந்துடுங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கை தான் காட்டுறோம். ஜங்குக்கு வந்து ஒரு ரூமில் வெட்டிங்க்காக ரெடி ஆகிட்ருக்கான். பட் அவனுக்கு அந்த வெட்டிங்கில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அவன் வந்து ஏதோ ஒரு கட்டாயத்தினால வந்து ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ அப்போது அவங்க அப்பா உள்ளே வராரு. அதை பார்த்துட்டு ஜங்குக் தான், "பா ப்ளீஸ்ப்பா, எத்தனை தடவை சொல்லிகிட்ருக்கேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க ப்ளீஸ். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா?" "இல்லை, சுத்தமாக இல்லை. எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கவே இல்லைப்பா, ப்ளீஸ் வேண்டாம்." "ஏன் ஜங்குக், ஏன் உனக்கு ஜிம்னை பிடிக்காதா என்ன?" "ஆமாம், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஜிம்முன்னு கூட கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை." "ஏன்டா, அவன் நல்ல பையன் தானே, ஏன் இப்படி பண்ணுற?" "அவன் நல்ல பையனா கெட்ட பையனாங்கிற கேள்விலாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ அவன் கூட கல்யாணம் தேவை இல்லை. எனக்கு இப்போது அந்த கல்யாணம் விருப்பமே இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா." பாரு ஜங்குக், இந்த கல்யாணம் இப்போ நடக்கும். இது உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. நீ கிளம்பி சீக்கிரம் வா." "பா என்னப்பா, வேண்டாம்." "உன்னை கிளம்ப தான் சொன்னேன், வேறு எதுவும் கேட்கல." ஷோ அம்மா, நீயாவது ஏதாவது சொல்லேம்மா." "ஏன்டா உனக்கு ஜிம்மன் மேலே ஏன் அவ்வளோ கோவம்? அவன் நல்ல பையன் தானே." "ஐயோ, நான் சொல்கிறது யாருக்காவது புரியுதா புரியலையா? அவன் நல்ல பையனா கெட்ட பையனாங்கிற சர்டிஃபிகேட் நான் கேட்கல. எனக்கு அவனை பிடிக்கலன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன்." பாரு ஜங்குக், எனக்கு நீயும் ஒன்று தான், ஜிம்முனும் ஒன்று தான். 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான். நீ அவன் கூட இருந்தால் அவன் சேஃபாக இருப்பான், அவன் கூட இருந்தால் நீ சேஃபாக இருப்ப. மா, அவன் கூட இருந்தால் நான் எப்படிமா சேஃபாக இருப்பேன்? அவன் என் கூட இருந்தால் அவன் வேணால் சேஃபாக இருக்கலாம். சின்ன குழந்த மாதிரி இருக்கான், அவன் எப்படி என்னை பார்த்துப்பான்? அதாண்டா சொல்கிறேன், அவன் சின்ன குழந்த, நீ தான் அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கு நான் ஏம்மா அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்கணும்? எனக்கு வேண்டாம்மா." "ஜங்குக், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா." "மா அம்மா." ஐயோ, இந்த ஃபேமிலி என்னை டார்ச்சர் பண்ணுது. இதுக்கு மேலே அவன் ஒருத்தன் சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கோவமாக நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிம்மன் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே அவன் ரூமில் நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே 2 பேருமே ஒரே டைமில் ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வரும்போது ஜிம்மனோட ஃபேஸில் வந்து ஒரு குட்டி ஸ்மைல் இருக்குது, ஒரு குட்டி பயம் இருக்குது, நிறைய எமோஷன்ஸ் மிக்ஸ்டாக இருக்குது. அவனுக்கு இந்த மேரேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கான். பட் ஜங்குக் தான் அந்த மேரேஜ் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ அவனோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கோவமாக, மூஞ்சி அப்படியே கோவமாக வச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே தான் அந்த மேரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது. அண்ட் ரிங் கொடுத்து போட சொல்கிறப்ப கூட ஜங்குக் அவன் மனசில் ரிங் ஒன்று தான் குறைச்சல். சின்ன வயசுலேருந்தே என் சந்தோஷத்தை பறித்தான், இப்போ மொத்தமாக பறிக்க போகிறான். என் வாழ்க்கையை கெடுக்க வந்தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் தான், எவ்வளோ நாள் கனவு இப்போது நிறைவேறிடுச்சு. என் ஜங்குக்கை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே வந்து இப்படி யோசிச்சுட்ருக்க, அந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் தான் எப்படியோ 2 பேரையும் ஒரு நல்ல வாழ்க்கையில் செட்டில் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கன்ஃபார்ம். இனிமேல் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் மாறுவான்னு நினைக்கிறேன். அவன் கோவத்தெல்லாம் விட்டுட்டு ஜிம்மை நல்லபடியாக பார்த்துப்பான். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? பார்ப்போம், டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே இங்கே வந்து மேரேஜ் முடிய ஸோ 2 பேரும் எனக்கு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்படியே அங்கே முடிஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணால் நைட்டு போல் தான் காட்டுறோம். ஜங்குக் தான் ரூமில் அவன் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் அது யாருன்னு பார்த்துட்டு உள்ளே வர சொல்கிறான். ஸோ அந்த டோரை திறந்துட்டு ஜிம்மன் தான் உள்ளே வரான். ஜிம்மன் உள்ளே வரதை பார்த்துட்டு, "ஏய், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எதுக்கு என் ரூமுக்கு வர?" ஜங்குக் அது வந்து, "என்ன, உனக்கு தான் ரூம் இருக்குல்ல, போ, எதுக்கு இங்கே வந்த?" "இல்லை ஜங்குக், அப்பா தான்." "என்ன அப்பா தாத்தா பாட்டின்ட்டு? உன்னை யார் ஃபஸ்ட்டு என் ரூம்குள்ளே விட்டது? அங்கேயே நில்லு. என்ன கையில் தலைவாணி போடுற பெட்ஷீட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்க, எதுக்கு?" "இல்லை ஜங்குக், அது இங்கே தான் இனிமேல் இருக்க சொன்னாங்க, அப்பா தான் அனுப்பிச்சி விட்டார்."
அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை. அவர் அனுப்பிச்சுட்டாரா, நீ வருவியா? அது அது வந்து ஜங்குக். என்ன சத்தம்? ஷோ, இங்கேயே நிற்பான் போல். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து தொலை, கதவை சாத்து அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிம்முன்னு உள்ளே வந்துட்டு டோரை சாத்திட்டு அப்படியே 2 ஸ்டெப் உள்ளே எடுத்து வைக்கிறான். அது ஜங்குக் பார்த்துட்டு, ஏய் நில்லு, உன்னை உள்ளே வந்து கதவை தான் சத்த சொன்னான், உள்ளே அப்படியே வர சொல்லலை. ஓகே. இல்லை, அப்பா தான் இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கணும்னு சொன்னார். அவர் சொல்லுவார், சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பியா? என்ன? இல்லை, அது இப்போ என்ன, என் ரூமில் இருக்கணும்னு வந்துட்டு அவ்வளோதானே? ஆமாம். போய் படு. ஜங்குக், அது இங்கே பாரு, உன்னை மட்டும்தான் உள்ளே விட்டுருங்க. இந்த உன் சைஸில் ஒரு பொம்மை இருக்குமே, அதெல்லாம் தூக்கிட்டு வந்த கொன்றுவோம் உன்னை. இல்லை, எனக்கு அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்கினாதான் தூக்கம் வரும். நீ தூங்காட்டி போ, எனக்கு அதை பற்றி கவலைலாம் இல்லை. நீ இங்கே இருக்கணும்னா நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், இல்லைன்னா தூக்கி வெளில போட்டுருவேன். ஜங்குக், அது ஏய் படுக்கிறேன்னா படு, இல்லைன்னா கிளம்பு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கத்துறான். ஸோ ஜிம்மனுக்கும் வேறு எதுவுமே தெரியாமல் ஸோ அப்படி படுக்கும்போது ஜங்குக்கோட தலைவாணியையும் அந்த பெட்ஷீட்டையும் தள்ளிட்டு அவனோட தான் யூஸ் பண்ணுறான். ஸோ அது ஜங்குக் பார்த்துட்டு, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லை, என் தலைவாணியும் பெட்ஷீட்டும் யூஸ் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வரும். சரியான பால் டப்பாவாக இருப்பான் போலையே, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஸோ ஜிம்மனும் அப்படியே படுத்துட்டு அங்கேருந்து அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே கோவமாக வேலை பார்த்துட்ருக்கத அவன் அப்படியே கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே அவனையே அறியாமல் அவன் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறான். ஜங்குக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவன் திங்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்படியே வந்து பெட்டில் படுக்கலான்னு வரான். இங்கே ஜிம்மன் அப்படியே கிராஸில் படுத்துருக்கான். அந்த பெட்டை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி. ஜங்குக்கு படுக்கணுன்னா அவனும் கிராஸாக தான் படுக்கணும். அப்படி படுத்திருக்கான். அதை ஜங்குக் பார்த்துட்டு, ஐயோ இவனை வச்சுட்டு சரியான தொல்லைப்பா, இப்படிலாம் படுக்கணும், போய் அவன் ரூமில் படுக்கணும், ஏன் ரூமில் அப்படிலாம் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனை பிடிச்சி அந்த சைடு தள்ளுறான். ஸோ ஜிம்மன் வந்து அப்படியே அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு, என்னாச்சு? என்ன ஆச்சு? உன்னை ஒரு ஓரத்தில் தான் படுக்க சொன்னேன், என் பெட்டு ஃபுல்லாக படுக்க சொல்லலை. சாரி ஜங்குக், அது வந்து எனக்கு இந்த மாதிரி சுற்றி படுக்கிற பழக்கம் உண்டு, ஆனால் தான் டெடி வச்சுப்பேன். அது டெடி இல்லைன்னா அப்படின்னா ரவுண்ட் அடிப்பேன். ரவுண்ட் அடிப்பியா? இனிமேல் நீ ரவுண்ட் அடித்து தான் பாரு என்ன பண்ணுறேன்னு தெரியும். இல்லை இல்லை இல்லை, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரி. வாய் மட்டும் படு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே படுத்துடுறான். ஸோ ஜிம்மனும் அப்படியே படுத்துடுறான். இப்படியே 2 பேரும் நைட்டு தூங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. அப்போது ஜங்குக் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம். அப்படி அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் செஸ்ட்டில் வந்து ஏதோ அவனுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அவன் செஸ்ட்டில் இருக்க மாதிரி. ஸோ அவன் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா ஜிம்மனோட தலை தான் அவனோட செஸ்ட்டில் இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு நிமிஷம் புரியல, என்னடா அது அப்படின்னு. ஸோ அப்படியே கண்ணை அப்படியே ஒரு மாதிரி சிமிட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஜிம்மன் அவன் மேலே படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது ஜங்குக்கு வந்து வேகமாக பிடிச்சி அவனை தள்ளி விட்டுடுறான் கீழே. ஜிம்மன் அப்படியே போய் கீழே விழுந்துடுறான், பெட்லேருந்து கீழே விழுந்துடுறான். அவன் ஜங்குக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உன்னை பெட்டில் தான் படுக்க சொன்னேன், என் மேலே ஏறி படுக்க சொல்லலை, எதுக்கு என் பக்கத்தில் வந்து படுத்த? அது வந்து நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஏதாவது கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா தூக்கம் வரும்னு. அதுக்கு நான் தான் கிடச்சேனா? நான் தான் கிடச்சேனான்னு இவ்வளோ தலைவாணி இருக்குல்ல. அது நான் வச்சுருந்தேன், பட் அது என்ன அது அதை நீ எடுத்து தூக்கி போட்டுட்ட. நானா? ஆமாம். போய் சொல்லாத. இல்லை, அந்த பக்கம் பாரு, தலைவாணி அந்த பக்கம்தான் இருக்கு. ஐயோ, அதுக்கு என் மேலே வந்து படுப்பியா? இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு தூக்கத்தில். இங்கே பார், உன் லிமிட் எதுனா இதுதான், இதை தாண்டி வந்த
இப்போ எங்கே இருக்கியோ அங்கே தான் இருப்ப, சரியா? ஜங்குக், என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு என் காலில் என் மூட இது பண்ணாமல் கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவன் அப்படியே இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போயிடுறான். ஜிமன் ஒரு மாதிரி அவன் கீழே விழுந்ததில் அவனுக்கு கையில் தலையிலலாம் அடிபட்டுருக்கும். ஸோ அவன் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ அவன் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் வெளியில் வரான். இங்கே ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் ரூம்லேருந்து வெளில வரான். இப்படி 2 பேரும் வெளியே வர ஜங்கோட அப்பா அங்கே வெளியில் நிற்கிறாரு. ஸோ இவர் 2 பேருமே வந்து வேறு வேறு ரூம்லேருந்து வரதை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு. அவர் நேராக ஜங்குக்கை பார்த்து, ஏய் என்ன பண்ண அவனை? என்னப்பா, நான் எதுவும் பண்ணலையே. அப்புறம் ஏன் அவன் அந்த ரூம்லேருந்து வரான்? அப்பா, நான் எதுவும் பண்ணல. அப்பா, அவன் எதுவும் பண்ணல. நான் தான் அந்த ரூமுக்கு வந்தேன் ஃப்ரெஷ் ஆகணும்னு. ஜிவன், உன் ரூம் இனிமே இது தான், சரியா? ஆமாப்பா, ஆனால் ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கு இங்கே பார், உன் திங்ஸ்லாம் இன்னைக்கு நைட்டே எல்லாம் இந்த ரூமுக்கு வந்தாகணும். பா, என்னப்பா? என்ன அப்பா, அவன்ட்டு நிறைய திங்ஸ் இருக்குப்பா. சின்ன பிள்ளை மாதிரி நிறைய வச்சுருக்கான். அதெல்லாம் என் ரூமில் வைக்க முடியாது. ஓ, அப்பா அவன் ட்ரெஸ்லாம் இங்கே வந்துடணும். என் ட்ரெஸ்க்கே கபோர்டில் இடம் இல்லை. அவன் ட்ரெஸ் வச்சுட்டு உன் ட்ரெஸ் வைக்க முடிஞ்சாவே இல்லைனா தூக்கி வெளில போடு. பா, என்னப்பா? சொல்கிறத கேளு. ஷோ, இவ்வளோ நாள் படுத்துனதை பார்த்தா இப்போ வேறு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இல்லைப்பா, என் ட்ரெஸ்லாம் இங்கேயே இருக்கட்டும், நான் இங்கேயே. ஜெமன், சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ 2 பேர் கீழே வாங்க. வரோம் போங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் நிற்கிறானுங்க. அவங்க அப்பா அப்படியே போயிடுறாரு. இங்கே ஜங்குக் தான் ஜெமனை பார்த்து, இங்கே பாரு, உன்னோட ஒரு டவல் என் ரூமுக்கு வந்துச்சுன்னா கூட அவ்வளோதான் பார்த்துக்க. உன்னை ரூம்குள்ளே வர்றதே பெரிய விஷயம். உன் துணிலாம் வந்துச்சு அப்புறம் என்னை வேறு மாதிரி பார்ப்பேன். இல்லை ஜங்குக், நான் எடுத்துகிட்டு வரல, எல்லாம் இங்கேயே இருக்கும், நான் எடுத்துகிட்டு வரல. அவர் வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன்? நான் தேவையானதை எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும், போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஸோ ஜிம்மனும் அப்படியே பொறுமையாக கீழே போகிறான். ஜிம்மன் அப்படியே கீழே போயிட்டு எல்லோரும் அப்படியே போய் சாப்பிட்றாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அப்பாவும் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இடையில ஜிம்மனும் அவனோட தாட்ஸ்லாம் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஜங்குக் தான், உனக்கு பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும்? சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காது, சரியா? ஜங்குக், என்னது இதெல்லாம்? ஏன் இப்படி பேசுகிற? அவனோட தாட் தானே சொல்கிறான். அவனோட ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயி எதுவும் சொன்னால் கேட்க மாட்டியா? அவங்க என் எம்ப்ளாயிமா, அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது ஜங்குக், இப்படிலாம் பேசாத. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது தான் நானும் சொல்கிறேன், அதனால தான் சும்மா இருக்க சொல்கிறேன். ஜங்குக், இல்லைப்பா, இல்லைம்மா. ஜங்குக் சொல்கிறதும் கரெக்டு தான், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுல்ல. நான் சும்மா இருக்கேன். இல்லை ஜிமன், அது இல்லைம்மா, இல்லை, நான் எதுவும் சொல்லலை. ரொம்ப நன்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஜங்குக், ரொம்ப பண்ணிகிட்ருக்க நீ. பா, நான் எதுவும் ரொம்ப பண்ணல. அவனை தேவையில்லாமல் பிஸ்னஸில் தலையிட வேணாம் தான் சொல்லிகிட்ருக்கேன். நம்மளுக்கே இங்கே எல்லாம் தலையை சுற்றுது, அவன் என்ன பண்ண போகிறான் இப்போ? டேய் பா, சாப்பிட்டிங்கன்னா கிளம்பி வாங்க, டைம் ஆச்சு, எனக்கு மீட்டிங் இருக்குது. உங்களுக்கு இல்லைன்னா இருங்க, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு போகிறான். ஸோ அப்போது ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக், ஜிமன் அவனுக்கு என்னம்மா? அவன்கிட்டே சொல்லிட்டு போ. ஏன் நான் சொன்னது அவன் காலில் விழுவாதா? விழுந்தா இருக்கட்டும், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இங்கே ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கோட அம்மாவும் ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஜிம்மன் எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே, அப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்ல, பக்கத்தில் ஒரு கேஃபே இருக்குது, அங்கே ஒர்க் போகலான்ட்ருக்கேன்னு சொல்லிட்டு, அது நீங்கள் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னீங்க, நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக்கோட அப்பா வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவங்க அம்மாவை பார்க்குறாரு. ஸோ அவங்களும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பா, சரி ஜிமன், உனக்கு தோணுச்சுன்னா போ. தேங்க்ஸ்மா
அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே அவனுமே அந்த கேஃபேக்கு கிளம்பி போகிறான். அந்த கேஃபேக்கு கிளம்பி போயிட்டு அவன் வந்து அவனோட ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் முன்னாடிலேருந்தே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இப்போது அங்கே வந்து டே தான் வரான். டே தான் அந்த கடையோட ஓனர். அண்ட் டேவும் ஜிம்முன்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஜிம்மன் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கத பார்க்க டே வந்துட்டு, ஏய் கல்யாணம் மாப்பிள்ள என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி வேலைக்கு வந்துட்ட? ஒர்க் மேலே அவ்வளோ சின்சியாரிட்டியாப்பா? இவ்வளோ சின்சியாரிட்டி எங்கே காட்டினா அப்போ புருஷன் கோச்சிப்பானே. ஏன்டா நீ வேறு கடுப்பேற்றிட்டு. என்ன மச்சான் மூஞ்சி சோகமாக இருக்கு, எதுவும் பிரச்சனையா? சொல்லு, ஆளை வச்சு தூக்கிடலாம். நான் ஜங்குக்கு எதுவும் பண்ணுறானா? அவன் ஆஃபீஸ்க்கு எப்போவுமே நம்பதில் தானே காஃபி போகுது, ஏதாவது கலந்து விட்ருவோம். டே என் புருஷன்டா. ஆமாம், இவன் ஒருத்தன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓவராக பேசுவான். கல்யாணம் வேறு ஆயிடுச்சு. சரி, என்ன உனக்கு பிரச்சனை? இல்லைடா, அவன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது மாறுவான்னு நினச்சேன். மாறிட்டானா என்ன? ஆமாம் மாறிட்டான். உண்மையாவா? எங்கே இது வரைக்கும் பேசாமல் தான் இருந்தான், இப்போ பேசி சாவடிக்கிறான். பேசுகிறானா என்ன? ஆமாம், என்னை திட்டுறதுக்கு மட்டும்தான் பேசுகிறான். அதான் முன்னாலேருந்து பண்ணுவானே, அது எப்பயாவது பண்ணுவான், இப்போ எப்போ பார்த்தாலும் பண்ணுறான். ஸோ சார். சரி விடு, நீ தானே வேணும்னு அந்த போய் குட்டையில் விழுந்த, அப்புறம் என்ன பண்ணுறது? என்னதான் இருந்திருந்தாலும் சரி யோசிக்காத, விடு. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா, மாமனார் மாமியார்லாம் என்ன சொல்கிறாங்க? அவங்க என்னடா, அவங்க எப்போதும் போல் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு தான், ஐயோ சாமி, அதான் சொல்லிட்டியே, அவன் எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறான், திட்டுறான், இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. இவங்க ஓகே தானே? அவங்க எனக்கு எப்போவுமே ஓகே தான்டா, ஆனால் அவங்களடா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் கரெக்டு தான். சரி மச்சான், நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு ஒர்க்குக்கு வர வேண்டியது தான். டே பைத்தியம், நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவோட நினைவு நாள்ரா. இது எப்படி மறந்தேன்? சுத்தமாக மறந்துட்டேன்டா. தெரியுது, உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன வேறு எதுவும் பிளான் வச்சுருக்கியா? இல்லை, எப்போதும் போல் அங்கே போயிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர வேண்டியதான், வேறு என்ன? சரி, ஜங்குக்கு கூப்பிட்டு பார்க்குறியா? வரமாட்டான். ஏன்டா? தெரில, வரமாட்டான். ஒரு வாட்டி கூப்பிட்டு பாரு. வரமாட்டான், தேவையில்லாமல் திட்டு தான் வாங்குவேன். சரி, கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் பார்க்குறேன், நீ போ. சரி பாரு, நான் அங்கே போய் அந்த டேபிளை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படியே வந்து இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நைட் போல் ஜங்குக்கோட ரூமை தான் காட்டுறோம். ஜங்குக்கு வந்து எப்போதும் போல் உட்காந்துட்டு அவன் லேப்டாப்பை தான் நோண்டிகிட்ருக்கான். ஜிமன் அப்படியே ரூம்குள்ளே தயங்கி ஏதோ சொல்லணுங்கிற மாதிரி தயங்கி நடக்கிறான் ஜங்குக்கு முன்னாடியே. ஜங்குக்கு வந்து இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இரிட்டேட் ஆகுது, ஏன் அப்படி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு வந்து, எதுக்கு இப்போ குட்டி போட்ட பொண்ணு மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்ருக்க? இல்லை ஜங்குக், நான் ஒன்று கேட்கணும். என்னது? அது என்ன? இல்லை, நாளைக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவோட நினைவு நாள். ஓ, இப்போ அதுக்கு என்ன? இல்லை, நான் அங்கே போகிறேன், அதான் நீயும். நானுமா? நான் அதுக்கு வரணும்? ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவோட நினைவு நாளுக்கு நான் அதுக்கு வரணும்? இல்லை, நம்மளுக்கு கல்யாணம். நான் கல்யாணம் ஆச்சுன்னா உன் கூட எல்லா இடத்துக்கும் நான் வரணுமா? நான் அப்படி சொல்ல, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. செத்து போனவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்ன? எனக்கு புரியல. செத்து போனவங்க ஹாப்பியாக இருப்பாங்கங்கிற லூசா நீ? ஜங்குக், அப்படி சொல்லாதேன். என்ன அப்படி சொல்லாத? அதான உண்மை. இல்லை ஜங்குக், அவங்க
என்னதான் இறந்து போயிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அப்படியா? அப்போ கல்யாணத்துக்குலாம் வந்தாங்களா என்ன? என்ன அமைதியாக இருக்க? இல்லை. வரலையா? வந்தாங்க. எப்படி சொல்லு. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தில். ஐயோ படுத்துறானே. அப்போ அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. இல்லை நீ வரியான்னு உன் வேலையை பார்க்குறியா? எனக்கு வேலை இருக்குது. உனக்கு வேலை இல்லைன்னா நான் அதுவும் பண்ண முடியாது. உங்கள் அப்பா அம்மா போய் பாரு, பார்க்காம இரு, என்ன வேணால் பண்ணு. ஆனால் நான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. செத்து போனவங்க உயிரோடு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு படா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது அவன் அப்படி சொன்னது. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்க போய் உட்காடுறான் பெட்டில். கொஞ்சம் நேரம் அவன் எதுவுமே செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஜங்குக்குமே தெரியுது அவன் அந்த மாதிரி உட்காந்துருக்குது. அவன் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு, ஆமாம் நான் ஒன்று அப்படி உட்காந்துடுவான். ஆளப்பார் அம்மாவான் அப்பாவான் அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இவன் லைஃப்பில் இருந்திருக்க மாட்டான். வர்ற கோவத்துக்கு இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அப்படியே அவனுக்குள்ளேயே அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது ஜிமனும் படுத்திருப்பான். பட் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, அழுது ரெட்டான மாதிரி இருக்குது. ஸோ அவன் அப்படியே அதை பார்த்துட்டு, என்ன மூஞ்செல்லாம் செவந்து போயிருக்கு? ஓ அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசினாலையா? இவ்வளோ நாள் ஏன் அப்பா அம்மாவை அவன்கிட்டே வச்சுருந்தான்ல, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் எவ்வளோ அழுதுருப்பேன். அழட்டும், நல்லா அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறான் ஒரு பெரிய ஸ்மைலோட. இங்கே ஜிம்மனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அவன் தூங்கும் போதுமே அவனுக்கு சரியாக தூக்கம் வராமல் ஒரு மாதிரி அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் அவன் எந்திரிக்கிறான். இப்போயுமே அவன் ஜங்குக்கு மேலே தான் படுத்திருக்கான். பட் ஜிம்மன் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறனால டக்குன்னு எந்திரிச்சு தள்ளி வந்துடுறான். தள்ளி வந்துட்டு, ஷோ ஜிம்மன் ஏன் இப்படி பண்ணுற, அவன்கிட்ட போகாத, அவன் மட்டும் பார்த்துருந்தானே என்ன பண்ணுறது, அவ்வளோதான் கொன்றுப்பான். சரி ஓகே நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு அவன் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரான். வெளியில் வரும்போது யாரும் பார்த்துக்கூடாது அப்படின்னு தான் வெளில வரான். வெளியே அவன் நேராக கீழே போயிட்டு கொஞ்சமாக ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்படி அவன் கிளம்பும்போது ஜங்கோட அப்பா தான், என்னடா கிளம்பிட்டியா? ஆமாப்பா, நான் காலைல போயிட்டு வந்துடுறேன். சரி நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீ அங்கே வெயிட் பண்ணுறதுனா பண்ணு, இல்லைனா வந்துடு. அவன் கூட தானே போகிற? ஆமாப்பா. சரி போ, நான் வந்துடுறேன். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வரான். அவன் கீழே வரும்போது ஜிமன் வெளியில் போயிடுறான். அப்போது ஜங்கோட அப்பா பார்த்துட்டு, என்ன நீ போல? எங்கப்பா? ஜிமனோட அம்மா அப்பா சமாதிக்கு. பா நீங்களும் ஆரம்பிக்காதீங்கப்பா, நான் ஏன்ப்பா அங்கே போகணும்? ஏன்ப்பா நீ அங்கே போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு கல்யாணம் ஆச்சு தெரியும்ல, அதனால் கல்யாணம்னா எங்கே வேணால் போகணுமா? அவன் கூப்பிட்ற இடத்துக்குலாம் போயிட்டுருக்கணுமா? ஜங்குக் பா ப்ளீஸ்ப்பா. என்ன ப்ளீஸ்? என்ன அவங்க மேலே உனக்கு ஏன் இவ்வளோ கோவம்? எனக்கு புரியல. யார் மேலே எனக்கு கோவம் இல்லை. என்னை விடுறீங்களா? நான் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பணும். நீ அப்படி ஒன்றும் வேலைக்கு போவேனா சொல்லு. அவங்க மேலே அப்படி என்ன உனக்கு கோவம்? இறந்து போய் இவ்வளோ வருஷம் ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. ஜிம்மனை கொஞ்சம் கூட ஒழுங்காக பார்த்து பேச கூட மாட்டேங்கிற. என்ன நினச்சிட்ருக்க நீ? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு டைம் இல்லை. எனக்கு டைம் இருக்க பேசு. சொல்கிறியா இல்லையா அப்போ நீ? ஜங்குக் என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு இப்போது? எப்போ பார்த்தாலும் ஜிமன் 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 ஜிமன். நீங்கள் பெற்ற பிள்ளை நானா அவனாப்பா? ஆமாம், அவங்க அப்பா அம்மா சின்ன வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க தான். உங்கள் ஃப்ரெண்டோட பையங்கிறனால எடுத்து வளர்த்திங்க. அதுக்கு நான் அவனை மட்டும்தான் வளர்த்திங்க. என்ன பண்ணீங்க? கண்டுக்கு கூட இல்லை. சும்மா பேரில் மட்டும் அப்பாங்கிற இடத்துல உங்கள் பேர் தான் போட்டு விட்டீங்க. ஆனால் எல்லா பாசம் எல்லாமே அவனுக்கு தான் கொடுத்தீங்க. ஒரு வாட்டியாவது என்ன ஜிம்மனை பார்க்குற மாதிரி பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் ஜிமன் 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 ஜிமன்.
ஃபஸ்ட்டு நிறுத்துங்கப்பா அதை. ஜங்குக், ஏன் இப்படிலாம் நீ பேசுகிற? அதான்ப்பா உண்மை, அதான் உண்மை. சின்ன வயசுலேருந்து தான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு ஜிம்முனை பிடிக்காததுக்கு காரணம் நீங்கள், அவங்க அப்பா அம்மா மட்டும்தான். அவங்க அப்பா அம்மாவை செத்து போகாமல் இருந்திருந்தா அவன் இங்கே இருந்திருக்க மாட்டான்ல, என் உயிரை வாங்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தும்போது ஓங்கி ஒரே அரை ஜங்குக்கு. ஜங்குக்கு அப்படியே அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு அவங்க அப்பா தான் பார்த்துட்ருக்கான். என்ன என்ன நானும் பார்த்துட்டே இருக்க, ஓவராக பேசிகிட்ருக்கா? வாய் நீளுது உனக்கு, அதான் ரொம்ப நீளுது. என்ன நினச்சிட்ருக்க நீ? என்ன வேணால் பேசலான்னா? அவங்க உன் அப்பாவோட ஃப்ரெண்டு, சரியா? அன்னைக்கு அந்த இடத்துல அவங்க இல்லாட்டினா நாங்கள் இருந்திருப்போம், புரியுதா? அங்கே போக வேண்டியது நாங்கள், அவங்க இல்லை. ஆனால் அவங்க போனப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. யதார்த்தமாக நடக்கலை, அது பிளான் பண்ணி பண்ணது. இப்போது இங்கே நாங்கள் இல்லாமல் அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உன்னையும் அவங்க இப்படி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜிம்முனம் கூட இல்லை, ஒன்றை தான் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள நீ என்ன வேணால் பேசுவியா? சொல்லு. அப்பா ப்ளீஸ் நிறுத்துங்க. என்ன நிறுத்துங்க? ஃபஸ்ட்டு நீ இதெல்லாம் நிறுத்து. ஜிம்மன்கிட்ட இப்படி நடந்துக்கிறத நிறுத்து. முன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. கிளம்பு ஜங்குக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டி விட்டுடுறாரு. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி அப்படியே வெளில போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்க அப்பா அப்பெல்லாம் கத்துனது. ஸோ அவன் அப்படியே அங்கே வீட்டிலேருந்து வெளியில் போயிடுறான். இந்த பக்கம் ஜிம்மனும் டேவும் தான் அவங்க அம்மா அப்பா சமாதிக்கு போயிருக்காங்க. ஸோ ஜிம்மன் எப்போதும் போல் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே பூலாம் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரே பண்ணிட்டு அண்ட் எப்போதும் அவங்க ஏதோ அவன் ஃப்ரெண்டில் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவன் அப்படியே அவன் எதுவுமே சொல்லாமல் அவன் பண்ணுறது எல்லாமே அப்படியே அவன் அக்செப்ட் பண்ணிட்டு அவன் கூட உட்காந்துருக்கான். இப்படி கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆக ஜிம்மன் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கான். அப்போது டேயாங் தான் ஜிம்மனோட ஷோல்டரில் அப்படியே கை வச்சு அவனை ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுறான். அப்போது ஜிம்மன் டேயாங் திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அவன், ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். இல்லை நீ தான் வரமாட்டேன்னு சொன்னியே. அதான் சொல்கிறல்ல சும்மா தான் வந்தேன். இப்போ ஏன் கேள்வி மேலே கேள்வி கேட்குற? இல்லை ஒன்றும் இல்லை. அவன் இப்போ என்ன கேட்டுட்டான்னு நீ கத்துற ஜங்குக்? இங்கே டேயாங், நான் உன்ட்டு எதுவுமே பேசலை, தயவு செஞ்சு சும்மா இரு. டேயாங் வேணாம் விட்டுரு. என்னடா? விட்டு ப்ளீஸ் எனக்கா? சரி, இதானே சமாதி? ஆமாம் இதுதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கே ஒரு ஃப்ளவர் பொக்கே வச்சுட்டு அவன் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போது ஜிம்மன் தான் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு கிட்டே போகிறான். அதை கூட கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கும் போயிடுறான். அவங்க இதை பார்த்துட்டு, அவனுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பா? ஒரு நிமிஷம் நின்று உன்ட்ட பேசினா என்ன? உன் கூட வந்திருக்கலாம்ல, என்னமோ பெரியம்மா மாதிரி பேசினான்னு சொன்னால் இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான்? தெரிலையே. என்ன தெரிலையே? எல்லாம் வெட்டி பந்தா வீராப்பு தேவையில்லாதது. டேய் போதும்டா, அவனை ரொம்ப திட்டாத. ஜிம்மன், ஏன் நீ இப்போ அவன் மேலே இவ்வளோ கன்சர்ன் கொடுக்குற? நீ ஏன் அவனை இப்படி பார்த்துக்கிற? சும்மா எப்போ பார்த்தாலும் எது சொன்னாலும் அவனை எதுவும் சொல்லாதங்கிற. இல்லை டேயாங், அவன் பாவம். அவன் எப்படிடா பாவம்? நீ தான் பாவம். அவன் கூடலாம் எப்படி தாண்டா இருக்க? டேயாங், ஆக்சுவலி அவனுக்கு என் மேலே வெறுப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் கோவம்தான். என்ன கோவம்? நீ என்ன பண்ண அவனை? அவங்க அப்பா அவன்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன்ல. நீ எப்போ அதெல்லாம் பண்ண? இல்லைடா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஜங்குக்கு என்கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னான். ஆமாம் சொன்னேன். அதுக்கு ரீசனும் சொன்னான். என்ன சொன்னான்? எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா. அதான் நல்லாவே தெரியுதே. இல்லை, ஏன் பிடிக்கலன்னு சொன்னான். ஏன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எந்த ஒரு கேர் லவ் கொடுத்ததில்ல, அதை ஃபுல்லாக நானே எடுத்துட்டேன். அதனால் எனக்கு ஒன்று பார்த்து சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு என் லைஃப்பில் வராத அப்படின்னு சொன்னான். ஓ, சாருக்கு இவ்வளோ தைரியமா? இப்படி வந்து பேசினானா? டேயாங், நீ அவன் இடத்துலேருந்து இருந்து பாரு. எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, அப்படி அவங்க பாசம் கிடைக்கலங்கிறது வேறு, அவனுக்கு இருந்தும் கிடைக்கலங்கிறது வேற இல்லை. ஆனால் ப்ளீஸ் டேயாங் அவனை புரிஞ்சுக்கோ.
இவன் ஒருத்தன் அறிஞ்சுக்கொண்டு சரி சரி போதும், உங்கள் புராணம்லாம் போதும், கிளம்பலாமா? ரொம்ப நேரம் ஆச்சு, மழை வர மாதிரி இருக்கு. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வந்து ஜிமினை ரொம்ப திட்டுறான், நிறைய இடத்துல வந்து அவனை மட்டன் திட்டுறான். பட் ஜங்குக்கு வந்து இது பண்ணுற எந்த விஷயத்தையுமே ஜிமின் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஜிமினுக்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அவன் எது சொன்னாலுமே பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆனால் ஜங்குக்கு வந்து போட்டு மாதிரியே போட்டு திட்டுன்னு திட்டுறது, என்னென்னமோ சொல்கிறான், வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் விட்டுடுறான். அண்ட் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு யோசிப்பான் இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டான், இப்படி யோசிக்கிறதையும் வெளியில் காட்டிக்க மாட்டான். இப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆக ஒரு நாள் மார்னிங் தான் நல்லா 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். எப்போதும் போல் ஜிவன் வந்து ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே முழிக்கும் போதே அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அவனை பொறுமையாக கீழே இறக்கி படுக்க வைக்கிறான். அதாவது அந்த பெட்டில் கீழே இறக்கி படுக்க வைக்கிறான். கீழே இறக்கி படுக்க வச்சுட்டு அப்படியே ஜிம்னு ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோடு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவனுக்கு பழகிடுச்சு இவ்வளோ நாள் வந்து ஜிம்மன் கூட படுத்து. ஸோ அது பழகிருச்சு. அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். வெளில வந்து பார்த்தா ஜிம்மன் காணோம். ஸோ அவன் ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே நேராக சாப்பிட்றதுக்காக போகிறான். ஜிம்மனும் சாப்பிட்றதுக்கு வந்துடுறான். அங்கே அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து என்னமோ ரொம்ப டீப் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பேசிகிட்ருக்காங்க. அதை ஜங்குக்கு பார்த்துட்டு, பா என்ன ஏதோ ரொம்ப இதுவாக பேசிகிட்ருக்கீங்க, என்னாச்சு? இல்லை ஜங்குக், அப்பாவுக்கு 1 வீக் வந்து வெளியூரில் வேலை இருக்குது. ஸோ அதான் நானும் அப்பாவும் கிளம்புறோம். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். அதுக்கேம்மா யோசிச்சுட்ருக்கீங்க? இல்லைடா, இங்கே உங்களுக்கு சர்வெண்ட் யாரும் இல்லை, எல்லோரையும் 2 வீக்ஸ் நான் லீவில் வேறு விட்டுட்டேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் யோசிச்சுட்ருக்கேன். சர்வெண்ட் இல்லைன்னா இல்லை, சர்வெண்ட் இல்லையா? நான் பார்த்துக்கிறேம்மா. என்ன ஜிமன்? நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜிமன், எல்லாமே நீ பார்த்துக்கிறது கஷ்டம், குக்கிங் எல்லாமே. நீ வேறு ஒர்க்குக்கு போயிட்டுருக்க. ஒர்க்குக்கு போகிறானா? என்ன ஒர்க்கு? இது கூட உனக்கு தெரியாதாடா? தெரியாதுப்பா. பக்கத்தில் ஒரு கேஃபே இருக்குல்ல, அந்த டேங்கோட கேஃபேவா? ஆமாம், அங்கே தான். ஓ, பெரிய ஆள் தான். இல்லைடா, நீ ஹேண்டில் பண்ணிடுவியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. சரி, எப்போ 2 பேரும் கிளம்புறீங்க? எங்கம்மா? என்னடா, இன்றைக்கி உங்களுக்கு ரீயூனியன் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டு இருந்தா, நீ போகலையா? ரீயூனியனா? என்ன ரீயூனியன்? அதான்டா, அவங்க ஸ்கூல் மேட்ஸ்லாம் ரீயூனியன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டு இருந்தானே. ஓ, அதுவா? பார்ப்போம். அப்போ நீ போகலையா? இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. சரி விடு. சரி ஜிமன், நீ இப்போ போகிற? அம்மா ஒரு 4 o'clock போல் நானும் டேங்கும் கிளம்பிடுவோம். சரிப்பா, நாங்கள் வந்து ஒரு 5:30க்கெலாம் கிளம்பிடுவோம். நீ வீட்டுக்கு வந்துட்டு போவியா இல்லை டேரெக்டாக அப்படியே போயிடுவியா? டேரெக்டாக போகிற மாதிரி தாம்மா இருக்கும். கடைக்கு லீவ் விட்டோம். ஸோ ஒர்க் பெருசாக இருக்காது. மந்த்லி இது மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவோம்மா. சரிப்பா, நீ பார்த்துப்போ. பார்த்து போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடு. டேங்க வேணால் ட்ராப் பண்ண சொல்லு, இல்லைன்னா நீ டேங் கூடயே தங்கிடு. ஓகே? ஓகேம்மா. ஓகே. ஜங்குக், நீ போகல? நானா? இவன் போகிறானா? போகல. சரி, அப்போது வீட்டை பார்த்துக்கோ, லேட்டாக வராத, சீக்கிரம் வந்துடு. வீட்டை ஒழுங்காக லாக் பண்ணிக்கோ, ஜிம்மில் வரமாட்டோம், சரியா? சரி. நான் ஃபஸ்ட்டு தனியாக இருக்க மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. சரிடா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கும் அவன் ஒர்க்குக்கு போயிடறான், ஜிம்மனும் கிளம்பிடுறான். எல்லாருமே அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மனும் டேவும் தான் அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ டேவோட வீடும் கடையும் ஒன்றா தான் இருக்கும். அவன் வந்து அப்படியே அவன் வீடு லாக் பண்ணிட்டு வெளில வரும்போது ஜிம்மன் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கான். அதை டேங் பார்த்துட்டு, என்னடா ஏன்டா நிற்கிற, போய் வண்டி எடு. டேங், அது என்ன, அது இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்? டேய், ஜங்குக்கு எதுக்கு வந்தான்? வரான்னு சொல்லவே இல்லை. அவன் என்கிட்டே தான் சொல்லலையா? ஆமாம், சொல்லலை.
ம் சரி வா போவோம் நம்ம, அவன் வேறு எதுக்காக வந்திருப்பான். அப்படியா? ஆமாம் வா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறானுங்க. ஸோ அப்போது ஜங்குக் தான், ஜிமின் ஆ இங்கே நான் நிற்கிறேனே கண்ணுக்கு தெரிலையா? இல்லை இல்லை ஜங்குக், அது தெரியுது. அது தெரியுதுன்னா நீ பாட்டுக்கும் போகிற? இல்லை நீ வேறு எதுவும் ஒர்க்குக்காக வந்திருப்பியோன்னு. ஆ இங்கே எனக்கு என்ன ஒர்க் இருக்கு? என்ன நீங்கள் எதுக்கு போகலையா? ரியூனியன் போகலையா? போகிறோம் ஜங்குக், போகிறோமே, ஏன் கேட்குற? நானும் அங்கே தான் போகிறேன், வாங்கலாம் ஒன்றா போகலாம். ஆ ஒன்றாவா? ஏய் இது ஜங்குக் தானா? தெரிலையே, வரும்போது நல்லா தானே இருந்தான். ஆமாம் நல்லா தான் இருந்தான், இப்போ என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறான்? தெரிலடா. உண்மையாக தான் சொல்றியா ஜங்குக்? ஏன் என்னை பார்த்தா போய் சொல்கிற மாதிரி இருக்கா? கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறியா? வரீங்களா இல்லையா அப்போது? ஓகே வரோம், எனக்கு பெட்ரோல் மிச்சம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் போயிடுறான், ஜங்குக்கும் போகிறான். ஜிம்மன் மட்டும் அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கான், இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல். அப்போது ஜங்குக் தான் காரில் ஏறிட்டு, வரியா இல்லையா அப்போ நீ? இதோ இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் காரில் ஏறிக்கிறான். ஸோ இப்படியே நேராக வந்து பார்ட்டி ஹால் போனால் அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஜிமின், ஜங்குக், டே, அப்புறம் நிறைய பேர் வந்து ஒன்றா படித்தவங்க தான் ஸ்கூல் டைமில். ஸோ அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி குஷி ஆகுது. ஸோ அப்படியே ஜாலியாக வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வைபுக்கு வரான். இப்போ எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஜிம்மனை பார்த்து சிரிக்கிறான். ஸோ ஜிம்மனையும் ஜங்குக்கையும் பார்த்து சிரிக்கிறான். அது ஜங்குக் பார்த்துட்டு, எதுக்கு இப்போ நீ சிரிச்சிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை. என்ன ஜிம்மன், கடைசியில் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிட்ட போல? என்னடா சொல்கிற? என்ன சொல்கிறேண்ணா? சக்ஸஸ் பண்ணிட்ட போல், கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஆமாம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ அதுக்கு என்ன உனக்கு? என்ன இப்போ எனக்கா? ஏய் இன்னுமே ஜங்குக்கு அதெல்லாம் தெரியாதா? ஏய் வாயமுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்து போய் அந்த பையனோட வாயை மூடிடுறான். ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே இருக்கான். ஜிமன் வந்து, அவனை வாயை மட்டும் திறந்தான்னு வை, கொன்றும் ஒன்று, வாயை மூடிட்டு இரு. ஏய் அப்போ உனக்கு தெரியாதா? வாயை மூடுறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னது? ஓ ஒன்றும் இல்லை ஜங்குக், அவன் ஏதோ சும்மா உளறிட்டுருக்கான். நம்ம கிளம்பலாமா? டைம் ஆச்சு. சரி கிளம்பலாம். டேங் போகலாமா? அதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ போகிற வழியிலே வந்து டேங் வந்து ட்ராப் பண்ணுறான். ட்ராப் பண்ணும்போது ஜிம்முன்னு அவங்க இறங்குறான். அதை ஜங்குக் பார்த்துட்டு, என்ன பண்ணுற? டேங் கூட ஸ்டே பண்ண போகிறேன். ஏன்? அம்மா தான் சொன்னாங்கல்ல. அம்மா நீ தனியாக வர வேண்டாம் தான் சொன்னாங்க. இப்போ நான் தான் இருக்கேன்ல, ஏறு வண்டியில். அது ஜங்குக்கு அது சரி ஜிமன் நீ பாரு, நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போ, பாய். இல்லைடா பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அதை பார்த்துட்ருக்கான். ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ ஜங்குக்கு வந்து, ஏறுறியா இல்லையா? ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மிரட்டி வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போனான். இப்போது ஜிம்மன் தான் நேராக வந்து ஜிம்மனோட ரூமுக்கு போயிடுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறான், இவன் என்ன நேரம் இங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவன் அப்படியே டோரை நாக் பண்ணிவிட்டு ஜிம்மனை பார்த்து, எதுக்கு இங்கே வந்த? இல்லை ஜங்குக், நீ தான் ஒரு ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பியே, இப்போ தான் அப்பா இல்லைல்ல, ஸோ அது பிரச்சனை இருக்காது, நம்ம தனித்தனியாக தூங்கினாலும் தெரியாது, அதான் நான் ரூமில் தூங்கலான்னு வந்தேன். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிடுறான். இந்த பக்கம் ஜிம்மன் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்கிடுறான். அவனோட பெரிய டெடி பேரை நல்லா கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்குது, தனியாக படுத்துருக்குது. அவன் புரண்டு படுத்துட்ருக்கான். ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஜிம்மன் நல்லா தூங்கிட்டுருக்கான். பட் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. அவனோட
பெட்டு வந்து ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்துட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா ஜங்குக்கு மேலே அவன் படுத்திருக்கான். ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே வேக வேகமாக எந்திரிச்சு அந்த ரூமை சுற்றி பார்க்குறான். அது அவனோட ரூம் தான். பட் ஜங்குக்கு அங்கே படுத்திருக்கான். அவனோட பொம்மை கட்டிலுக்கு கீழே இருக்கு. ஸோ இவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. நம்ம நைட்டு தூங்கும்போது பொம்மை கூட தானே தூங்கணும், இப்போ என்ன இங்கே ஜங்குக்கு இருக்கான், ஜங்குக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவன் டவுட்டில் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட போய் அப்படியே பார்க்குறான். ஸோ இப்போ வந்து ஜங்குக்கோட மூச்சு காற்று அவன் மேலேயும் அவனோட மூச்சு காற்று ஜங்குக்கு மேலேயும் படுது. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான். அப்போ கண்ணை முழித்த உடனே ஜிமன் பயத்தில் 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுறான். பின்னாடி வந்துட்டு சாரி சாரி அது அது நீ 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 இங்கே என்ன பண்ணுற ஜங்குக்? இல்லை, நீ இங்கே என்ன பண்ணுற? இது என் வீடு, நான் எங்கே வேணால் போவேன், என்ன பண்ணுவ? நான் அப்படி சொல்லலை. அது வந்து அது என்ன? ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ஓடி போயிடுறான். ஸோ அவன் நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு என்ன நடக்குது இங்கே? இவன் சும்மாவே என்னை திட்டுவான், பக்கத்தில் வராதன்னு. இப்போ இவனே வந்து இங்கே படுத்திருக்கான். ஷுப்பா, நைட்டு குடிச்சிட்டானா என்ன? இல்லையே, அவன் தானே ட்ரைவ் பண்ணான். அவன் குடித்தா ட்ரைவ் பண்ண மாட்டானே, தெரிலையே. கேட்டால் வேற திட்டுவான், நம்மளுக்கு கேட்காட்டி வேறு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டே இருக்கும்போது அங்கே டோர் நாக் ஆகுது, ரெஸ்ட் ரூம் டோரு. அவன் அப்படியே பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்னாச்சு ஜங்குக்? என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? ஃப்ரெஷ் ஆகலான்னு உள்ள வந்தேன். சரி, ஓகே. ப்ரஷ் பண்ணிட்டியா? இல்லை, இன்னும் இல்லை. தள்ளு. ஏன் தள்ளு? இரு ஜங்குக், அது தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு ஜிம்மனோட திங்ஸ்லாம் அங்கே இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போயிடுறான். ஜங்குக்கு வந்து அப்படி போகிறத ஜிம்மன் பார்த்துட்டு, ஜங்குக் நில்லு, எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற? ஜங்குக் நில்லு. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. அவனா வந்து இங்கே படுத்துட்டு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். ஜங்குக் நில்லு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து நேராக அவனோட ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அவனோட ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ அடுக்கி வச்சிட்ருக்கான். ஜிமன் அப்படியே பின்னாடியே போயிட்டு, ஜங்குக் நான் எதுவும் பண்ணலை, எனக்கு தெரியாது நீ எப்படி அங்கே வந்தேன்னு சொல்லிட்டு, நான் எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் என் திங்ஸ் எல்லாம் கொடுத்துறேன், நான் என் டெடி பேரை தான் கட்டி பிடிச்சிட்டு படுத்துருந்தேன், நீ அங்கே வந்தது கூட எனக்கு தெரியாது, ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி லொடன்னு பின்னாடி நின்று கத்திக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே கடுப்பாகி அவன் அப்படியே அந்த வாலோட பின் பண்ணுறான். பின் பண்ணிவிட்டு, என்னென்ன எதுக்கு படி இப்போ கத்திக்கிட்டே இருக்கா? அது அது இல்லை நான் எதுவும் பண்ணலை. என்ன பண்ணலை? இல்லை, நீ ரூமுக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது ஜங்குக், நீ வந்ததே எனக்கு தெரியாது, நான் என் டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குனேன், நீ அங்கே வந்தது எனக்கு தெரியாது, சாரி, என் திங்ஸ் மட்டும் கொடுத்துறேன், நான் ரூமுக்கு போயிடுறேன், நான் இனிமேல் ரூமுக்கே வரமாட்டேன், ப்ளீஸ். ஏன் வரமாட்டேன்? ஏன் வரமாட்டேன்? என்னது? ஏன் ரூமுக்கு ஏன் வரமாட்டேன்? அது நீ தானே? என்ன நான் தானே? என்ன நான் தானே? நீ தானே ரூமுக்கு வராதுன்னு சொன்னேன். எப்போ சொன்னேன்? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டே. ஜங்குக்கு ஏன் இவ்வளோ பக்கத்தில் வர? ஆமாம், கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் தான், அதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன்ட்ட இந்த மாதிரி சொன்னது இல்லையே. அது ஜங்குக் திங்ஸ் கூட நான் கிளம்புறேன். முடியாது, தர முடியாது, இனிமேல் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்? நான் அங்கே தானே எப்போவுமே ஃப்ரெஷ் ஆவேன்.
ஏன் உன்னால் இங்கே ஃப்ரெஷ் ஆக முடியாதா? ம், இல்லை நான் அப்படி சொல்லலை. எனக்கு அங்கே ஃப்ரெஷ் ஆகி பழகிருச்சு. அப்போ இங்கே பழக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிவனை அங்கே இருக்க ஷவருக்கு தான் இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு ஷவர் மேலே நிற்க வச்சு ஷவரை ஆன் பண்ணி விட்டுடுறான். ஸோ ஷவர்லேருந்து அப்படியே தண்ணி வர வர ஜிவன் ஃபுல்லாக வெட்டாயிடுறான். ஜங்குக்கும் வெட்டாயிடுறான். ஜிவன் ஜங்குக்கு என்ன பண்ணுற? ஜங்குக்கு என்ன பண்ணுற நீ? நீ தானே சொன்ன இங்கே ஃப்ரெஷ் ஆகி பழக்கம் இல்லைன்னு. இப்போது ஃப்ரெஷ் ஆகலாம் வா. என்னது ஷூட் என்ன பண்ணுற? என்ன இப்போ கலட்டுறியா இல்லை இல்லையா? இரு 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 ஆனால் அது வந்து என்ன நான் அவண்ணா இல்லை ஜங்குக்கு அது. சரி நானே கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை வந்து வேகமாக கலட்டுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட ஷர்ட்டையும் அவனோட ஷர்ட்டையுமே கழட்டி அங்கே ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டு ஜிம்மன் அப்படியே அந்த ஷவருக்கு கீழே வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஜிம்மனுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜிம்மனை தான் பார்க்குறான். ஸோ ஜிம்மனோட கண்ணில் அவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது. அண்ட் அப்படியே அவன் கண் தேங்கி நிற்கிறதும் தெரியுது. ஸோ அவன் அப்படியே ஜங்குக்கு வந்து ஜிம்மனை அப்படியே பார்த்துட்டு, என்ன ஏன் இப்படி பார்க்குற? அது அது வந்து புரியுது. நேற்று வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி என்ன இப்படிலாம் பண்ணுறானே அதானே? ஆமாம், நேற்று தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இல்லை, ஒருத்தனை ஒன் சைடாக பல நாள் லவ் பண்ணிகிட்ருக்கானாமே, உண்மையா என்ன அது? யார்? ஆமாம் உண்மைதான். அதையும் எவ்வளோ நாள் சொல்லலை? அது 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 வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்? இல்லை, உனக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல, ஸோ அதான். அந்த பயமும் கரெக்டான விஷயந்தான். ஆனால் இப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கே. எனக்கு இப்போ ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கே. ஏன்னா ஏன்னா உண்மைதான், உன்னால் தான் என் அப்பாவோட பாசம் தான் எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என் கோவத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சேன். அண்ட் நேற்று நீ பண்ண அலப்பறெல்லாம் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதான் இப்போயே எல்லாத்தையும் முடிச்சிடலான்ட்டு. என்ன முடிக்க போகிற? ஓ, நீ அவ்வளோ பச்சை பிள்ளையா என்ன? இல்லை, நீ எந்த விதத்தில் சொல்கிற? பயப்படாத. நம்ம ரிலேஷன்ஷிப் பிரிகிற மாதிரி இல்லை, வளர்கிற மாதிரி தான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து நீ கிஸ் பண்ண ஜிம்மனுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவன் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. பட் அது வந்து அந்த ஷவருக்கு கீழே இருக்கனால தெரியல. அவன் அப்படியே ஜங்குக்கு வந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கு கிஸ் பண்ண அவன் எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்க முடியுமோ ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஜங்குக்கு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜிம்மனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சாரி, இவ்வளோ நாள் ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ரிக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். ஸோ அவங்க பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.